ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சுவையான லட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு சில பக்கத்தில் வறுக்கடலைன்னு கூட இதை சொல்லுவாங்க. இப்போது இந்த 1 கப் அளவு பொட்டுக்கடலை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறோம். இந்த சர்க்கரையை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த 3 பொருள் இருந்தாவே போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ரொம்ப நெகுன்னு அரைச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு கொரகொரன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு சுவைக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 கப்பு நெய் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நமக்கு 1 கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு நெய் இருந்தாவே போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சர்க்கரை போட்டிருக்கனால அதுவே கொஞ்சம் நல்லா இலகி வரும். நெய் பத்தலைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திங்கனாவே போதுமானது தான். நம்ம பிசையும் போது அதில் சர்க்கரை இருக்கிறனால நல்லாவே இலகி வரும். இந்த அளவுக்கு தான் இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லட்டுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லட்டை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவுலையும் நம்ம உருண்டைகளெல்லாம் பிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.